Hi, hello guys, good morning. This is Saravana. Welcome to our channel Saravana Institute for Railway and TNPC. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரயில்வே அப்கமிங் குரூப் டி மற்றும் என்டிபிசி எக்ஸாமுக்கு தகுந்தவாறு ஜென்ரல் சயின்ஸோட சிலபஸ் வைஸ் எம்சிக்யூ சீரீஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் கோர்ஸ் டீட்டெயில்ஸ். இன்றைக்கி டே 1 என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்க யூனிட்ஸ், மெஷர்மெண்ட்ஸ், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது ஓரியண்ட்டாக நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் 2018 நடந்த கொஷின் செட் எடுத்து நம்ம இப்போ ரிவீல் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் வெயிட் இஸ் நியூட்டன். ஸோ நமக்கு தெரியும் வெயிட் அண்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேம் யூனிட். என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன் ஃபார் ஃபோர்ஸுக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் காமனான யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன். அதான் சொல்லியிருக்காங்க. கிலோகிராம் வந்து பார்த்திங்கன்னா எதோட யூனிட் பார்த்திங்கன்னா மாஸோட யூனிட்டு. டைன் வந்து பார்த்திங்கன்னா சிஜிஎஸ் யூனிட் ஆஃப் வெயிட். ஓகேவா? கிராம் வந்து சிஜிஎஸ் யூனிட்டில் வரக்கூடிய ஒரு வேல்யூ தான் கிராம். ஓகேவா? நியூட்டன் இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கூலும் சொல்லுவோம். ஸோ நமக்கு இதில் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் I இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் Q டிவைட் பை T. ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணியும் நம்ம சம்ஸு ஆர் சம் அதர் யூனிட்ஸும் நம்ம இதில் கேட்பாங்க. ஓகேவா? வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜோட யூனிட்டு, கெல்வின் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரோட யூனிட்டு, கிலோகிராம் வந்து பார்த்திங்கன்னா மாஸோட யூனிட்டு. ஓகே, SI யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் ஸ்ட்ரெஸ்ஸு ஆர் ப்ரெஷர். இது ரெண்டும் வந்து சேம் தான். ஸோ இதோட யூனிட் வந்து சேம் தான். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்டு. எப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆர் ப்ரெஷர் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் பை ஏரியா. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நம்ம செலுத்தக்கூடிய அழுத்தம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்ஸுக்கு வந்து நம்ம என்ன போடலாம், நியூட்டன் போடலாம், ஆர் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் போடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபோர்ஸுக்கு நமக்கு ஆல்ரெடி இன்னொரு ஃபார்முலா தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன். ஸோ அந்த யூனிட்டே வந்து கொஸ்டினில் நீங்கள் ஆப்ஷனில் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து அப்படி ரெடி ஆகணும். அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா கிலோகிராம், அக்சலரேஷன் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு. கீழே வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ இதோட ஒரு டேர்ம் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், கிலோகிராம் மீட்டர் கேன்சல் ஆயிரும். சாரி, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே மீட்டர் அந்த செகண்டு கீழே வந்துடும். ஸோ மீட்டர் செகண்ட், கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இஸ் அனதர் யூனிட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, செல்ஃப் இண்டக்டன்ஸு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. ஸோ வி நோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இஸ், இதோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்லா வரும், ஆர் வெப்பர் பர் மீட்டர் ஸ்கொயர்டுன்னு சொல்லுவாங்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கு. அதேமாரி செல்ஃப் இண்டக்டன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, ஹென்ரி. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெப்பர். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1க்கு A, 2க்கு C, 3க்கு B. ஓகே, யூனிட் ஆஃப் ஆம்பியர் செகண்ட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் I இஸ் ஈக்குவல் டு Q பை Tன்னு சொல்லி பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா Q கேட்டிருக்காங்க. Q வந்து பார்த்திங்கன்னா I இன்ட்டு Tயா. ஸோ ஐங்கிறது வந்து இங்கே ஆம்பியர், அதோட யூனிட்டு. அதேமாதிரி Tக்கு வந்து செகண்ட்.
ஸோ இந்த தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க ஆம்பியர் செகண்டோட யூனிட் என்னன்னு சொல்லி இதோட இது வந்து யூனிட் ஆஃப் இந்த யூனிட் வந்து எதுக்கு வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சார்ஜுக்கு வரும், அதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கேலன் இஸ் ஜென்ரலி யூஸ்டு ஃபார். கேலனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு திரவத்தை அளக்கக்கூடிய ஒரு யூனிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா வால்யூமை மெஷர் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. 1 gallon இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3.7864. ஓகே, இதுதான் வந்து 1 gallon. for measuring the volume. Okay, okay, next question பார்ப்போம். SI unit of pressure is pressure or stress. Pressure or stress is equal to same unit. என்னன்னு பார்த்தீங்கன்னா force by area. Force by area is the pressure ஓட formula. ஓகேவா? ஸோ இதோட ஃபோர்ஸுக்கு என்ன நம்ம ஃபார்முலா நியூட்டன் போடுவோம், ஏரியாவுக்கு வந்து என்ன போடுவோம் மீட்டர் ஸ்கொயர் போடுவோம். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆர் ப்ரெஷருக்கு வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்டு கிலோகிராம் ஸ்கொயர்டு இஸ் SI யூனிட் ஆஃப். இது வந்து பார்த்திங்கன்னா எதோட SI யூனிட்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் ஆஃப் கிராவிடேஷன். யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் ஆஃப் கிராவிடேஷன் தான் இதோட யூனிட்டு. ஓகே ஓகே, இது எப்படி வந்துன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். அதாவது FG is equal to gravitational constant G mass 1 m1 mass 2 m2 divided by r squared. ஓகேவா? இதான் வந்து அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு உண்டான ஈக்குவேஷன். இதில் வந்து இந்த ஜியோட வேல்யூ தான் யூனிட் தான் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் ஸ்கொயர். ஓகேவா? ஜியோட கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 6.67 into 10 to the power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்ட் கிலோகிராம் ஸ்கொயர்டு. இது அப்படியே எழுதிக்கணும். ஓகேவா? இந்த கொஸ்டினும் கேட்பாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கிங்க, இந்த ஃபார்முலாவும் நோட் பண்ணிக்கிங்க. இது வந்து ஒரு எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா தான் வந்து இதை சொல்லுவாங்க. ஓகேவா? அதேமாரி எர்த்தோட எஸ்கேப் வெலாசிட்டின்னு கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? இதான் வந்து எர்த்தோட எஸ்கேப் வெலாசிட்டி. இதே மூணோட எஸ்கேப் வெலாசிட்டின்னு கேட்டாங்கன்னா 1/6 ஆஃப் தி எர்த்தோட எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதேமாரி இந்த கொஷின் ரிலேட்டடாக நம்ம வந்து எஸ்கேப் வெலாசிட்டி நம்ம பார்த்தோம். அதேமாரி கிராவிட்டி வந்து பார்த்திங்கன்னா when we go above the எர்த்துக்கு மேலே போனீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து பார்த்திங்கன்னா 0 ஆயிரும், 0 ஆகாது, குறையும். ஓகேவா? எர்த்துக்கு மேலே போனீங்கன்னா இதான் எர்த்து இருக்குன்னு வைங்க, இதான் எர்த்து இருக்குன்னு வைங்க. ஓகேவா? இந்த எர்த்துக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா இதோட கிராவிடேஷ்னல் அக்சலரேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். இதோ பிலோ எர்த்து போனீங்கனாலும் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? இதே வந்து நீங்கள் இங்கே எர்த்து ஈக்குவேட்டர் பகுதி நோக்கி போனீங்கன்னா கிராவிட்டியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0 ஆயிரும். ஓகேவா? இதே வந்து நீங்கள் இந்த போல் ரீஜியனுக்கு வந்து போனீங்கன்னா எர்த்தோட வேல்யூ கிராவிட்டி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலில் இங்கே ஆர் ஸ்கொயர்டு, ஆரோட வேல்யூ கம்மியாச்சுன்னா என்னாகும், உங்களுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதேமாரி எர்த்தோட ரொட்டேஷன் வந்து ஸ்லோவாச்சுன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அதிகமாகும். ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா which of the following two physical quantities have the same unit. எந்த ரெண்டு இது ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் வந்து சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் வெயிட் ஹேஸ் தி சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸோட யூனிட் என்ன, நியூட்டனா, ஓகேவா. அதேமாரி வெயிட்டுக்கும் வந்து நியூட்டன் தான் வரும். ஏன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன். இதே வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டி, ஓகேவா. மாஸ் வந்து எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய மாஸ் வந்து எர்த்தில் இருந்தாலும் மூணில் இருந்தாலும் சேம் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் கிராவிட்டி வந்து பார்த்திங்கன்னா எர்த்தில் வந்து 9.8 இருந்ததுன்னா மூணில் வந்து அதில் 1/6 இருக்கும். ஸோ அங்கே உங்களுடைய வெயிட்டு மாறும். ஸோ இதுக்கு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன்னு சொல்லுவாங்க. அதேமாரி வெயிட்டோட சிஜிஎஸ் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா டைன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10⁵ டைன்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிக்கிங்க. இது ஒரு ரயில்வே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10⁵ டைன்னு, ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. ப்ரெஷர் அண்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வந்து சேமாக இருக்காது. ஏன்னா ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் வந்து நியூட்டன் தான். ஸோ இது ரெண்டு சேம் குவான்டிட்டிஸ் இருக்காது. ஃபோர்ஸ் வந்து நியூட்டன், டைன் வந்து அதோட சிஜிஎஸ் யூனிட்டு. ஸோ இது ரெண்டு தப்பு. ஃபோர்ஸ் அண்ட் ஸ்பீடு வராது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர், ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஹேஸ் எஸ்ஐ யூனிட் ஜூல் பர் செகண்ட். எந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ யூனிட்டு ஜூல் பர் செகண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஆப்வியஸ்லி வி நோ பவர் இஸ் ஈக்குவல் டு ஜூல் பர் செகண்ட், ஓகேவா. பவர் இஸ் ஈக்குவல் டு ஜூல் பர் செகண்ட் நமக்கு தெரியும். பவர் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். எவ்வளோ ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். நம்ம எனர்ஜி மீட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் ரேட் ஆஃப் எனர்ஜி மீட்டர் இந்த ரேட்டை இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இதுவே எனர்ஜின்னு கேட்டாங்கன்னா எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டி ஆஃப் டூயிங் ஒர்க். உன்னால் எவ்வளோ கெப்பாசிட்டி உன்னால் வேலையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி. ஸோ 1 ஜூல் பர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு பவர் ஆர் 1 வாட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஜூல் பர் செகண்ட்னு சொல்லுவாங்க, ஓகேவா. 1 ஜூல் பர் செகண்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்த given physical quantities which is not a relative quantity. அதாவது which is not a relative quantityனா இதனுடன் அதாவது டிரைவ்டு குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. மற்ற யூனிட்டை வச்சு அந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணி அதுக்கு யூனிட் இது கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ரிலேட்டிவ் குவான்டிட்டி அல்லாத எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா டைம் தான் வரும். ஏன்னா டைமுக்கு வந்து வெறும் சிம்பிள் யூனிட் என்ன வரும், ஜஸ்ட் செகண்ட் தான் வரும். அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு வரும், ஓகேவா. வெலாசிட்டிக்கு மீட்டர் பர் செகண்ட் வரும். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு மீட்டர் பர் செகண்ட். அதாவது சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி, ஓகேவா. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு மீட்டரில் சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாலோவிங் which pair has not the same unit. இந்த பேரில் வந்து which pair has not the same unitனு சொல்கிறாங்க. ஒரே யூனிட் வராத பேர் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்பீடுக்கு வந்து என்னது மீட்டர் பர் செகண்டு, வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் பர் செகண்டு. ஸோ இது கரெக்டு. ஒர்க் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஜூலு. எனர்ஜி வந்து ஜூலு தான் வரும். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு மீட்ரு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு மீட்ரு. ஃபோர்ஸுக்கு வந்து என்ன வரும், நியூட்டன் வரும். ப்ரெஷருக்கு என்ன வரும், ஃபோர்ஸ் பை ஏரியா வரும். ஸோ அப்போ இதுக்கு இது வராது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் இஸ் தி ரைட் ஆன்சர், ஓகே. ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓம் மீட்டர் இஸ் யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ஓம் மீட்டர் இஸ் யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து என்ன லெட்டரில் டினோட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ரோ. ரோ இஸ் ஈக்குவல் டு
ரோ தான் வந்து ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுக்கெல்லாம் டிபெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டரோட லென்த்துக்கும் அதோடைய ஏரியாவுக்கும் டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டக்டரோட மெட்டீரியலை பொறுத்து அதோட ரெசிஸ்டிவிட்டி வந்து மாறும். இப்போ அலுமினியம்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இது காப்பர்னா ஒரு ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், சார்ஜ் வந்து கூலுமு, ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓமு. ஓகேவா, அதான் இது யூனிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மேட்ச் த ஃபாலோவிங் வித் கரெக்ட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், வாட் இஸ் ஈக்குவல் டு வாட்க்கு என்ன பண்ணுவோம், அதாவது பவர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃப்டி காஸ்டிட்டான்னு போடுவோமா. எஃப்டி காஸ்டிட்டா ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ எஃப்க்கு வந்து ஃபோர்ஸுக்கு வந்து நியூட்டனு, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மீட்ரு. ஸோ ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ தான் வரும், ஒன்றுக்கு வந்து ஏ வரும். ரெண்டுக்கு வந்து 1 கிலோவாட் இஸ் ஈக்குவல் டு 1000 வாட்ஸ். ஸோ ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சி வரும். மூணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவாட் ஹவர். 1 கிலோவாட் ஹவர்னால் எதாவது சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 3.6 இன்ட்டு 10⁶ ஜூல்னு சொல்லுவாங்க. ஸோ மூணுக்கு வந்து பி வரும். 1 ஹார்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு 746 வாட்ஸ். ஸோ 4க்கு டி வரும். ஸோ ஏசிபிடி இதுதான் வந்து உங்களுக்கு ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் வேவ் லென்த். வேவ் லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்னென்னு கேட்டிங்கன்னா மீட்டர் தான் சொல்லுவாங்க. ஓகே, வேவ் லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்னென்னு கேட்டிங்கன்னா மீட்டர். அதாவது இதுக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி v இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு என்னன்னு சொல்லுவாங்க. இதில் என்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி ஆர் ஸ்பீடு. ஓகேவா, லேம்டாங்கிறது வேவ் லென்த், இதோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர். என்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி, ஹெட்ஸுங்கிற ஒரு இதில் டினோட் பண்ணுவாங்க. அதாவது ஃப்ரீக்வன்சி என்னன்னு பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் பர் செகண்ட். நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் பர் செகண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க, என்னால் இங்கே சரியாக எழுத முடியல. நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் பர் செகண்ட் இந்த ஃபார்முலா வந்து முக்கியம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் வேவ் ஸ்பீடு. இப்போ தான் நம்ம பார்த்தோம் வாட் இஸ் தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் வேவ் ஸ்பீடு. அதாவது v இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தோமா. என்னங்கிறது ஃப்ரீக்வன்சி. வேவ் ஸ்பீடோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேள்வி கேட்குறாங்க. மீட்ரு பர் செகண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்சர். ஓகே, வேவ் ஸ்பீடுக்கு என்ன யூனிட்னு பார்த்தீங்கன்னா மீட்ரு பர் செகண்ட் தான் கரெக்ட். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் வேவ் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு இது வந்து மீட்ரு, லேம்டா வந்து மீட்டரில் சொல்லுவோமா மீட்டர். இது ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் பர் செகண்ட். ஸோ 1/sன்னு சொல்லுவாங்க. ஸோ மீட்டர் பர் செகண்டு நமக்கு கிடைக்கும். ஸோ திஸ் கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் பர் செகண்ட். ஓகே, நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒன் அட்மாஸ்பியர். ஓகேவா, 1 அட்மாஸ்பியர் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.01 இன்ட்டு 10⁵ BA அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாஸ்கல்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர், வளிமண்டல அழுத்தம். ஓகேவா, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 760 இதோட வேறு யூனிட்லையும் சொல்லலாம். 760 டோர்னு சொல்லுவாங்க. 1 அட்மாஸ்பியர் டோரில் கேட்டாங்கன்னா 760ன்னு போகணும் நீங்கள். ஆர் 10⁵ இந்த யூனிட்டை நீங்கள் சொல்லணும். ஓகேவா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு யூனிட்லேயும் சொல்லுவாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 760 அந்த டோருக்கு பதிலாக என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா mm மில்லிமீட்டர் இன்ட்டு ஹெச்ஜி. பாதரசமானியில் ஹெச்ஜி தானே யூஸ் பண்ணுவாங்க மெர்க்குரி மீட்டரில். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா 760 மில்லிமீட்டர் ஹெச்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா,
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஒன் டயாப்டர் இஸ் ஈக்குவல் டு, ஒன் டயாப்டர் வந்து பார்த்திங்கன்னா இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 மீட்டர்னு சொல்லுவாங்க. ஒன் டயாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அது மேலே வந்துச்சுன்னா -1 மீட்டர் பவர் -1 வரும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது நோட் பண்ணிங்க. டயாப்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அதாவது டயாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கல் லென்த்து, லென்ஸோட ஃபோக்கல் லென்த்து மெஷர் பண்ணுறது. அதாவது 1 டயாப்டர் இஸ் ஈக்குவல் டு 1/fன்னு சொல்லுவாங்க. எஃப்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி லென்ஸு, அதாவது லென்ஸின் குவிய தொலைவுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபோக்கல் லென்த்தை வந்து பார்த்திங்கன்னா மீட்டரில் சொல்லுவாங்க. இந்த டயாப்டர் மேலே போச்சுன்னா, இது எம் மேலே போச்சுன்னா -1 வரும். ஸோ இதுதான் அதுக்கு ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் அ மேட்டர் ஈக்குவல்? ஒரு மேட்ரு வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, வாட் இஸ் அ மீட்டர் ஈக்குவல்? மீட்டர் வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்லி கேட்குறாங்க. மீட்டர், இப்போ மீட்டர் வந்து இங்கே இருக்குன்னா இங்கே வந்து டெசி இருக்கும், இங்கே சென்டி இருக்கும், மில்லி இருக்கும், மைக்ரோ இருக்கும், நானோக்கும் இருக்கும், பிக்கோ இருக்கும், ஃபெம்டோ இருக்கும், அதுக்கப்புறம் ஆல்டோ இருக்கும். ஓகேவா? அதேமாரி இங்கே டெசி, மீட்டர், டெசி, ஹெப்டா, கிலோ, மெகா, ஜிகா, டெரா அப்படியே சொல்லி போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு மீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு போனால் வந்து பார்த்திங்கன்னா -2 போடுவாங்க. மில்லிக்கு போனால் வந்து -3 போடுவாங்க. மைக்ரானுக்கு போனால் 10⁻⁻6 போடுவாங்க. ஸோ மீட்டருக்கு ஈக்குவலானது வந்து பார்த்திங்கன்னா 10⁻⁻6 தான் இதுக்கு ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த அளவீடுக்கும் போது பார்த்திங்க மீட்டர், சென்டி, மில்லி, மைக்ரோ, நானோ, பிக்கோ, ஃபெம்டோ, ஆல்டோ. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெசி, ஹெக்டா, கிலோ, மெகா, ஜிகா, டெரா, பீட்டா அப்படி வரும். ஓகேவா? இந்த மெஷர்மெண்ட் வேல்யூ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லக்ஸ் இஸ் தி எஸ்ஐ யூனிட் ஆஃப். லக்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இல்லுமினேஷன், விளக்கோட வெளிச்சத்தன்மையை குறிக்கிறது. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா இல்லுமினேஷன் ஆஃப் தி லைட்டுன்னு சொல்லி, இன்டென்சிட்டி ஆஃப் தி இல்லுமினேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஏ, இன்டென்சிட்டி ஆஃப் தி இல்லுமினேஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 5.5 kWh இஸ் ஈக்குவல் டு ஜூலில் கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் 1 ஜூல் இஸ் ஈக்குவல் டு எத்தனை, 3.6 × 10⁻⁶. ஓகேவா? 1 kWh இஸ் ஈக்குவல் டு, இது வந்து ஜூல், இங்கே வந்து 1 kWh இஸ் ஈக்குவல் டு இத்தனை ஜூலுக்கு ஈக்குவலு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், 5.5 × 3.6 இதை மல்டிபிள் பண்ணி போகணும். போட்டிங்கன்னா 48 மிச்சம் 4 5 4 19. ஸோ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 19.80 × 10⁻, இங்கே 6 இருக்குது நமக்கு ஆல்ரெடி. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா டி தான் ஆன்சர் இதுக்கு. ஓகேவா? ஒன்றில் 1 kWhனால் நமக்கு என்ன தெரியும், 3.6 × 10⁻6 நமக்கு தெரியும். அதோட இந்த 5.85 வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூலில் ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, (19.8). நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 1 நானோமீட்டர். 1 நானோமீட்டர்னால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பார்த்தோம் சென்டி, மில்லி, மைக்ரோ, நானோ. சென்டிக்கு வந்து -2 வந்துச்சு, இதுக்கு -3, இதுக்கு -6, இதுக்கு -9. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும், பி வருமா டி வருமா? இங்கே கீழே மைனஸ் இருக்குது. ஸோ இது மேலே போனால் 10⁻⁻9 வரும். இங்கே 1/, இருக்குல்ல, இது மேலே போனால் மைனஸ் எல்லாம் மாறும். நமக்கு 10⁻⁻9 தான் வந்து நானோமீட்டர். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு டி தான் வரும். ஓகே, நீங்கள் பி போட்டுறக்கூடாது.
நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 1 ஜூல். 1 ஜூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்னது ஜூல் வந்து எதோட யூனிட்டு? ஒர்க்கோட யூனிட்டா? ஓகேவா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நியூட்டன் மீட்டர் தான் ஆன்சர். இதுக்கு ஒர்க் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இதான் வந்து நம்ம ஜூல்னு சொல்கிறோம். ஒர்க்கு எனர்ஜி வந்து ஜூல் தான் யூனிட்டு, ரைட்? நம்ம ரைட். ஒர்க்கு எனர்ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூல் தான் யூனிட்டு. ஸோ இங்கே நியூட்டன் இருக்குது, அதாவது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் காஸ் தீட்டா வரும். இந்த ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபோர்ஸுக்கு வந்து என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மீட்ரு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஏ. ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ரெஸ் த பெல் ஐக்கான். ஓகே. ரெகுலராக எங்களுடைய வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணலாம். விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு யூனிட் மெஷர்மெண்ட் மீட்டர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேரோமீட்டர் தான் வரும். லாக்டோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா மில்கோட பியூரிட்டி தன்மையை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் வளிமண்டல அழுத்தம், பேரோமீட்ரு. தெர்மோமீட்டர் வந்து ஹீட்டு. மல்டிமீட்டர் வந்து வேரியஸ் பேராமீட்டர்ஸ் லைக் வோல்டேஜ், ஆம்பியர், ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி இதை மெஷர் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் கொஸ்டின் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா பேரோமீட்டர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் டிவைஸ் இஸ் யூஸ்டு டு see the sun? சன்னை வந்து நம்ம பார்க்கணும்னா எந்த டிவைஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீலியோஸ்கோப் தான் ஆன்சர். ஓகேவா. ஏன்னா சன்னில் வந்து நமக்கு ரெண்டு எலமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அண்டு ஹீலியம். ஓகேவா. இந்த ரெண்டும் தான் அதிகமாக இருக்கும். இந்த ஹீலியம்ங்கிற பேர்லேயே ஹீலியோஸ்கோப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அங்கே இருக்க அந்த ரேடியேஷனை பார்க்குறதுக்கு. ஸோ த டிவைஸ் யூஸ்டு டு see the sun radiation is called helioscope. okay. and stethoscope எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெஷினோட ரொட்டேஷ்னல் ஸ்பீடு, அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரொட்டேட்டிங். இந்த ஃப்ரீக்வன்சி, ஒரு மெஷின் ரோட்டர் இருக்குன்னா அந்த ரோட்டர் ரொட்டேட் ஆச்சுன்னா ஒரு மோட்டர் இருக்குது, அந்த மோட்டர் சுற்றி மூவபிள் பார்ட் இருக்குல்ல, அதான் வந்து ரோட்டர். உங்களுக்கு அதை வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரொட்டேட்டிங், அதோட ஸ்பீடு எவ்வளோ, எத்தனை ஃப்ரீக்வன்சியில் ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்டெத்தோஸ்கோப் யூஸ் பண்ணுறாங்க. டெலஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொலைநோக்கி, அது கண்ணுக்கு தெரியாத கோள்களை வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து டெலஸ்கோப் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ, அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலஸ்கோப்பில் பார்த்தோம். சன் மீட்ரு வந்து வேறு இதில் எந்த பர்பஸுக்கு இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். which of the following is used to detect current in a circuit? ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட்டு பாஸ் ஆச்சுன்னா, அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, ஒரு அம்மீட்டர் இங்கே போட்டுக்கிறாங்க. ஓகே. அம்மீட்டர் போட்டு இதுக்கு சப்ளை கொடுக்குறாங்க. இந்த பேட்ரி இப்படி சப்ளை கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகுதா இல்லையாங்கிறத வந்து நம்ம எப்படி செக் பண்ணலான்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கால்வானோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகுதா என்னன்னு சொல்லி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேவா. அனிமாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா விண்டு ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணுறோம். பேரோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. லாக்டோமீட்டர் மில்க் ஆஃப் பியூரிட்டி. ஓகேவா. மில்கோட பியூரிட்டி தன்மையை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அம்மீட்டரை பற்றி என்னென்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இஸ் கனெக்டட் இன் சீரீஸ் டு தி சர்க்கியூட். ஆமாம், ஒரு அம்மீட்டரை வந்து சீரீஸாக தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. மஸ்ட் ஹேவ் தி ஃபாலோவிங் லெஜிமேட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது அதற்கு தேவையான குறைந்த அளவு ரெசிஸ்டன்ஸை மட்டும்தான் அது கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ட்ராஸ் லெஸ் பவர். ஆமாம், அம்மீட்டர் கம்மியாக பவர் தான் எடுக்கும். வோல்ட் மீட்டர் தான் வந்து அதிக பவர் எடுக்கும். அது பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே.
ஸோ திஸ் கொஸ்டின் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தி அபவ். ஓகேவா, இது ஒரு ரயில்வே குரூப் டியில் கேட்ட கொஸ்டின் பாருங்கள். 3 ஆப்ஷனையும் கொடுத்துருப்பாங்க. நம்ம எடுத்தோன்னு இந்த ஆப்ஷனை பார்த்துட்டு டிக் பண்ணோம்னா தப்பு. இது எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு டி ஆப்ஷனை டிக் பண்ணால் தான் ஆன்சர் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆர் தி ஃபாலோவிங் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஏரியா மீட்டர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பிடோ டியூப்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டியூப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், அதாவது இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து விண்டு ஃப்ளோ இருக்கும். ஏரோப்ளேனில் இந்த வந்து யூஸ் பண்ணுவாங்க, நம்ம எவ்வளோ தூரம் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. விண்டு வந்து இது வழியாக பாஸ் ஆகி இதுக்கு மேலே எவ்வளோ தூரம் ஏறுதோ அதை வச்சு நம்ம எவ்வளோ உயரத்தில் எவ்வளோ தூரம் பறந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த இது மூலிமா மெஷர் பண்ணுவாங்க. ரோட்டோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஃப்ளூவை வந்து மெஷர் பண்ணக்கூடியது. வெஞ்சிரி மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் அவுட்ஃப்ளோ வந்து எவ்வளோ ஸ்பீடில் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பிடோ டியூப். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டாக்கோமீட்டர் இஸ் யூஸ்டு ஃபார். டாக்கோமீட்டர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்ரு ரொட்டேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, ஒரு ஏசி இண்டக்ஷன் மோட்டருக்குன்னு வைங்க, இதோட ரோட்ரு, இந்த ரோட்டர் ஸ்பீடை வந்து நம்ம மெஷர் பண்ணால் இந்த இடத்துல அட்டாச் பண்ணோம்னா அதுவும் சேர்ந்து சுற்றும். அந்த மீட்டரை வந்து சுற்றி உனக்கு ஒரு ரீடிங் காட்டும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎம், ரெவல்யூஷன் பர் மினிட்ஸ். ஒரு மினிட்டில் வந்து எத்தனை சுற்றுது அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா டாக்கோமீட்டர். டார்க் வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்டிங் மூமெண்ட் ஆஃப் ஷாஃப்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா டார்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு இது வராது, இதுதான் வரும். ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜியும் வராது, டிஸ்டன்ஸும் வராது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஆர்பிஎம். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, டார்க்குக்கு இதுக்கும் ஆர்பிஎம் தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் ஃபால்ஸ் அபவுட் ரிச்சர்ட் ஸ்கேல். இந்த கொஸ்டின் ரயில்வே கொஸ்டின், இதை பாருங்கள். இட் வாஸ் டெவலப்டு பை சார்லஸ் ரிச்சர்ட் அண்ட் கட்டன்பர்க் இன் 1935. ஸோ இது வந்து கரெக்டு தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா குட்டன்பர்க்கும் சார்லஸ் ரிச்சர்ஸும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க 1935. இட் இஸ் அ லொகாரித்மெட்டிக் ஸ்கேல். இது லொகாரித்மெட்டிக் ஸ்கேல் தான், இதுவும் கரெக்டு தான். இட் கேன் பி மெஷர்டு யூஸிங் சிஸ்மோமீட்டர். சிஸ்மோமீட்டர் அதாவது எர்த்குவேக்கோட மெஷர்மெண்ட்டால் சிஸ்மோமீட்டருக்கு முதற்கொண்டு இதை வந்து அளக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்னிட்யூட் ஆஃப் 8 to 9 on Richter scale மீன்ஸ் லைட் எர்த்குவேக் அப்படின்னு சொல்கிறாங்க. லைட் எர்த்குவேக் வராது, ஏன்னா இது வந்து ஹெவி எர்த்குவேக். 0 to 9 தான் வந்து இருக்கிறதுலே இதோட யூனிட் ரேஞ்சு. இது வந்து ஸ்மால் வேல்யூ, இது வந்து லார்ஜ் வேல்யூ. ஸோ லார்ஜ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மேக்னிட்யூட் எஃபெக்டோட மிகப்பெரிய ஒரு பூகம்பமாக ஏற்படும். ஸோ இது வந்து டி ஆப்ஷன் வந்து ஃபால்ஸ். Next question is instrument used for measuring density of a liquid. Instrument used for density of a liquid வந்து கேட்டாங்கன்னா ஹைக்ரோமீட்டர். சாரி, ஹைக்ரோமீட்டர் வராது, ஹைட்ரோமீட்டர். ஹைட்ரோமீட்டர் தான் வந்து உங்களுக்கு டென்சிட்டி ஆஃப் தி லிக்யூடு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஹைட்ரோமீட்டர் இஸ் தி ரைட் ஆன்சர். ஏன்னா வளிமண்டலத்தில் டென்சிட்டி, லிக்யூட் டென்சிட்டியை வந்து மெஷர் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோமீட்டர். இப்போ மெஷரிங் டென்சிட்டி ஆஃப் அ லிக்யூட் வந்து ஹைட்ரோமீட்டர். ஹைக்ரோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டலத்தினுடைய ஈரப்பதத்தை வந்து அளக்கக்கூடிய ஒரு கருவி தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைக்ரோமீட்டர். இது ஹைட்ரோமீட்டர் டென்சிட்டி ஆஃப் அ லிக்யூட். ஓகே, ஹைப்சோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்சோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இஸ் த மீட்டர் ஃபார் எலிவேஷன், அதாவது ஹைட்டு. ஒரு ஏரோப்ளேன் வந்து பறக்குதுன்னா அதோட வந்து ஹைட்டு மெஷர் பண்ணுறதுக்கும் எலிவேஷன் ஆங்கிளை மெஷர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது தான் வந்து ஹைப்சோமீட்டர். ஃபாத்தோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓஷோனோட டெப்த்து, கடலின் ஆழத்தை அளக்க பயன்படுது. வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷிப்பு போகுதுன்னா இந்த ஷிப்பு கீழே எவ்வளோ ஆழம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஃபாத்தோமீட்டர் வந்து வச்சு நம்ம ஃபைன் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோமீட்டர் தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்கோலொகேஷன் இன் ஷிப்ஸ். எக்கோலொகேஷன் இன் ஷிப்ஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங். இந்த எக்கோலொகேஷனுங்கிறது வந்து இப்போ ஷிப்ஸில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் வாட்டர்,
ஒன்றும் இல்லை, எக்கோ லொக்கேஷன்னாலும் ஃபேத்தோமீட்டர்னாலும் ஒன்று தான். அதோட இன்னொரு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கோ லொக்கேஷன். ஓகே, ஸோ டெப்த் ஆஃப் தி வாட்டர் கேன் பி யூஸ்டு பை எக்கோ லொக்கேஷன். ஏன் வந்து எக்கோ லொக்கேஷன் வந்து இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து சோனார் பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் பர்ஃபார்ம் பண்ணுது. சோனார் பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இது பர்ஃபார்ம் ஆகுது. ஸோ கடலின் ஃபேத்தோமீட்டர் வந்து சோனார் சவுண்ட் அண்ட் நேவிகேஷன் ட்ரேசிங் இது யூஸ் பண்ணி தான் வந்து ஒரு கடலின் டெப்த்தை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Okay guys, thank you. மேலும் subscribe our channel for more updates. ரெகுலராக எங்களோட வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும், நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபாலோ டெலகிராம் குரூப், இந்த லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் டெலகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, மேலும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோவோட பிடிஎஃப் கொடுக்குறோம். இந்த லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் டெலகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா எங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் அப்கமிங் வீடியோஸ். தேங்க்யூ கைஸ்.